விஷ்ணு விஷாலோட தம்பி படம் ஓஹோ எந்தன் பேபியை பொறுத்தவரை உண்மையிலே சொல்றேன், நான் வந்து சுத்தமா சத்தியமா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் போனேன். படம் வந்து என்னை திருப்திப்படுத்துச்சு. என்னையவே திருப்திப்படுத்துனா 2K கிட்ஸ்லாம் ரொம்ப ரசிச்சாங்க. என் பக்கத்துல உட்காந்தது 2K கிட்ஸ் தான். அந்த அளவுக்கு ரசிக்க முடிஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மூஞ்சியை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க லைஃப்லயே வந்து நடந்த மேட்டர்லாம் வந்து படத்துல சொல்லியிருக்காப்புல. ஸோ வந்து கேமராமேன் கூட அப்படி ஆல்ரெடி சிரிக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தத்தை வந்து உணர்ந்து நல்லா ரைட் பண்ணியிருக்கான்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு யதார்த்தம் பண்ணிட்டாங்க. இவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. புதுமுகத்தை நம்ம இன்ட்ரோ பண்ணும்போது ஆக்ஷன் போகிறது பயங்கர ரிஸ்க்கு. ஏன்னா விஜய் சேதுபதி பையன் எடுத்தாப்புல அதில் ஜெயிச்சிட்டாரு, அது வேற விஷயம். ஆக்ஷன் எடுக்கிற போது ரிஸ்க். அப்போ புது பையன் வர்றான், நம்ம தம்பி வர்றான், அவனுக்கு வந்து லவ் போர்ஷன் பண்ணுவோம். ஒரு சாக்லேட் பாய் மாதிரி இருக்காப்ல சொல்லிட்டு லவ் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு பண்ணது வந்து பெரிய அற்புதம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே படத்தை வந்து ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால அமர்க்களமாக வந்துச்சுன்னு சொல்ல முடியும். அந்த படம் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப மோசம்லாம் இல்லைங்க. இந்த சில ரிவ்யூவர்லாம் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல, ரெண்டாவது பார்த்து பார்த்தீங்கன்னா அது சவ்வா இழுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு டீசெண்டாக இருக்கும். அங்கங்கே வந்து சில விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. மிஸ்கின் சாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரை வாழ்க்கையில் வந்து மிஸ்கின் சாருக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம்னு தெரியாது. ஆனால் இந்த படத்தின் மூலமாக நானே சொல்லிக்கிறேன், படம் பார்க்குற உங்களுக்குமே தெரியும், மிஸ்கின் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படம் ஜெயிக்கணுங்கிறக்கானே அவர் மெனக்கெட்ட விதம் இருக்கே அல்லாதீங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆளாக இருக்காரு மிஸ்கின் சார். இந்த படத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரிஜினலாக ஒரு கெத்து பிடிச்ச ஒரு கர்வம் பிடிச்ச டேரக்டர், ஒரிஜினலாவே ஒரு கெத்து பிடிச்ச கர்வம் பிடிச்ச டேரக்டர்லாம் எப்படி இருப்பாங்கிறத மிஸ்கின் சார் கூட ஒரு அப்படிதான் இருக்கலாம். அதை வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தோடனே கர்வத்துல கோபம் வரணும், ஆனா நம்மளுக்கு சிரிப்பு வரும். ஸோ அந்த அளவுக்கு யதார்த்தமா பண்ணியிருக்காப்புல. ஒரு கொரியோகிராஃபர் வந்து சண்டை சொல்லி கொடுப்பாப்புல, அவர் தள்ளி விட்டுட்டு இவர் ஸ்டெப்பு போடுவார். அந்த இடம்லாம் விசில் பறந்துச்சு. ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் வரும். அதே வந்து அவ்வளோ ரசிச்சு சூப்பராக பண்ணியிருக்காரு மிஸ்கின் சார். ஆன்சல் அவர் சேர்ல உட்காந்துருக்க ஸ்டைலு, அவர் கண்ணாடி போட்டிருக்க ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு போராடுறாங்க. ஒரு அற்புதமான விஷயம் நம்ம சொல்ல முடியும். இந்த விசாரணைங்கிற படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ப்ரொடக்ஷன் சைடில் வந்து காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி படம்லாம் ஜெயிச்ச படம் சொல்லிட்டு அவர் சொந்த காசை ப்ரொடக்ஷன்லேயே கேட்காம 25 லட்ச ரூபா வரை செலவு பண்ணியிருக்காருங்க அந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்கு. அந்த படத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவரை கூட்டு போய் படத்தை வந்து எடுத்து போட்டு காமிக்கிறது, இது பண்றது, உட்காந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல பேசுறது, நல்ல படம் கொண்டு போய் சேர்த்துங்க சொல்றது, மீடியாவில் உட்காந்து பேசுறது, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு புதிய படங்கள் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து தாங்க அந்த விசாரணைலாம் ஜெயிச்சிச்சு. விசாரணை படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி மாடாது. அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தா நம்ம கண்ணெல்லாம் கலங்கிரும். அதில் தான் இந்த லாக்அப் டெத்லாம் வருது. அதெல்லாம் இப்போலாம் நடக்குது. எப்போ வந்துச்சு விசாரணை? இப்போ அந்த லாக்அப் டெத்தை இப்போ ஒரு லாக்அப் டெத்தோட கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? படத்தில் பார்த்தா நம்மளுக்கே கண்ணு கலங்குச்சுன்னா இந்த மாதிரி லாக்அப் டெத்தை நேரில் பார்த்தா என்ன இருக்கும்? ஸோ இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடக்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, மிஸ்கின் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியில் வரணும். இதெல்லாம் நடக்குதுயா ஒரு இடத்துல, இதெல்லாம் நடக்க போகுதுயாங்க. அதனால தான் அவ்வளோ உழைச்சிருக்கான்னு சொல்ல முடியும். அப்படி ஒரு மாசான டைரக்டர்னு சொல்லுவேன் மிஸ்கின் சார். உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். படத்துக்கு வந்து ஃபேமிலியோட வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பாங்க, ஒர்க்கிங் விமனாக இருப்பாங்க, ஒர்க்கிங் மென்னாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளில் ஒரு நாளாக சூஸ் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நைட் ஷோ, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ, சண்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈவினிங் ஷோ. இதில் தான் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிலாம் யார் வந்து தியேட்டரில் வந்து உட்கார்றது ரொம்ப ரேரானவங்க. அவங்களாம் வந்தால் மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11லேருந்து 21 பேர் வந்தால் தான் படமே போட முடியும். அந்த 11 பேர் 21 பேர் எப்போ வருவாங்க, யார் வருவான்னு கேட்டால் காலேஜை கட்டடிச்சு வர்ற பசங்க, ஸ்கூலை கட்டடிச்சு வர்ற பசங்க, லவ்வோட சேர்ந்து சுற்றுற பசங்க, காலேஜுக்கு போகிறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது பங்கு போட்டுட்டு அவங்க தியேட்டருக்கு வர்றவங்க, இவங்க தான் வந்து அதிகம். ஸோ அதனால் இவங்க வரணுங்கிறதுக்கானதே அந்த படத்தை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்காங்க. டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த படம் செட் பண்ணது வந்து ஒன்லி 2K கிட்ஸ் மட்டும்தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருந்துச்சு. அதில் ஜெயிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும்.